GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எம்ஜிஆரையும் அம்மாவையும் அசிங்கப்படுத்தி என்னடா கட்சி வேணும் உங்களுக்கு? அதனால சாரசாரியா போறாங்க. நேற்று ஜெயசிட்டி பிரபாரம் வெளியே போறாங்க. ஒரு காலத்துல பழகிட்டமே நான் சும்மா இருக்கேன், இல்லைன்னா கேவலமா பேசிடுவேன் அசிங்கமா. இவனுக்கு சோறு போட்ட தாய், வாழ வச்ச தாய், அதுக்கு மனுவை கொடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குறாங்க அயோக்கிய பசங்க. இதே தெய்வம் மாளிகை, மயிரில் இருக்கு மாளிகை, ஏதாவது கெட்ட வார்த்தை பேச நினைச்சேன், பிக்கப்பை எதிர்க்கிற அளவுக்கு மேல தாவேகா வந்துருச்சு. அதிமுக இல்ல, அதிமுக போடலே இல்லை சார், அவுட்டு சார். சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சு அரசியல் வெற்றியை தீர்மானிக்க முடியாது. ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்டது இந்த சினிமா உலகம். கவர்ச்சி வெங்காயம், உனக்கு மேக்கப் போட்டாலும் கவர்ச்சி வராது, நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே வான் பண்றாரா யார விஜய? ஹாய் இதான் என்ன, நீங்களும் சும்மா இருக்க மாட்டேன்றீங்க. அதிமுக ஒருங்கிணைப்புல இருந்த மனோஜ் பாண்டியன் திமுக, இப்போ ஜெயசிட்டி பிரபாரு தாவேகா. இது மாதிரி கேட்கறதுக்கு கலாய்க்கிறதுக்கு ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. மீண்டும் ஆட்சி அமையுங்கிறாங்க சசிகலா. சசிகலா புஷ்பாவா? யாரு? சசிகலா அவர்கள். இது எல்லாம் பரவாயில்ல, இவராவது மொத்தமா மோசடி வேலை நடக்குதுன்னா சசிகலா தான், வேற யாரும் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறேன் சார், அங்க பேசிக்கிறேன். உங்கள்கிட்ட மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு மேடையா போறேன், தமிழ்நாடு பூரா அங்க பேசுறேன். ரியல் வார் நடக்க போகுது தேர்தல்னா புகழேந்திக்கும் பழனிசாமிக்கும் தான் இருக்கும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். எப்பொழுதும் நக்கீரனோடு இணைந்து கொண்டே இருக்கிறேன், அதுல மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். போன தடவையும் வழக்கம் போல 1 மில்லியன் அடிச்சிட்டீங்க நம்ம பேட்டியில. ஆமா, வெரி குட், வாழ்த்துக்கள். புகழேந்தி தான் போவாரு தாவேகாவுக்கு போவாரு அப்படின்னா அவர் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவர் எப்போ போவார் அப்படிங்கிற பேச்சு தான். ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தது உங்களை தான், அவர் தான் போவார், புகழேந்தி தான் போவார்னு. ஆனால் எதிர்பார்க்காதெல்லாம் ஒன்றா போயிட்டு இருக்கு. இது மாதிரி கேட்கறதுக்கு கலாய்க்கிறதுக்கு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. அதிமுக ஒருங்கிணைப்புல இருந்த மனோஜ் பாண்டியன் திமுக, இப்போ ஜெயசிட்டி பிரபாரு தாவேகா. ஐயா பண்டூட்டி ராமச்சந்திரன் வெளியே வரதே விட்டாரு. இப்போ அந்த ஆலோசனை குழுக்கும் வரது இல்லையா? அவரை இவர் என்ன பண்ணிட்டாரு, சொல்லுங்க இந்தியாவிலேருந்து வெளியில் வரேன்னு சொல்லுங்கன்ட்டார். இவர் பாவம் எவ்வளோ பெரிய அரசியல்வாதி, மூத்தவர் அண்ணன், அவ்வளோ பெரிய ஆளை விட்டு சொல்ல வச்சா நம்பி சொல்லிட்டாரு. நம்பி சொன்ன பின்னாடி ஒரு மாதம் கூட ஆகலை, அமித்ஷா போய் பார்க்குறாரு. இவர் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்காங்கிறாரு. அப்புறம் எப்படி இருக்கும் அவருக்கு பாவம். அதனால் அவர் இனி வர்றதில்லைன்னு முடிவு பண்ணிட்டார். தான் அவரே சொல்லிட்டார், நீ போக மாட்டாங்க, நான் வேலை இல்லை. இப்போ கூட அமித்ஷா திங்கக்கிழமை வரப்போ கூட ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்லாம் செய்திகள் கொடுது. நயினார் கூட அப்படிதான், பழனிசாமியுடன் பன்னீர்செல்வம் இணைய வேண்டும், அதான் எங்களுடைய விருப்பம், இணைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நயினார் சொல்கிறாரு. இல்லை அப்படி ஒரு ப்ரொப்போசல் இருக்கிறதா தெரியுது எனக்கு. 2 பேர்த்தையும் கூப்பிட்டு 2 அடிமைகளையும், முதல்ல ஒரு அடிமை போயிடுச்சு, கட்சி அடகு வச்சு முடிச்சிடுச்சு. அது இவர் எப்பயுமே அங்கே தான் இருக்கார், அவர் ஒன்றும் வெளியில் வரல. அண்ணன் பண்டூட்டியார் சொன்னது அவர் கருத்து அப்படின்ட்டு நைஸாக நடந்துருவார். அதனால் அதை விட்டுருங்க. அப்புறம் எங்கேயாவது இந்த அதிசயத்தை பார்த்துருக்கீங்களா? ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு முன்னாள் முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக வரணும்னு ஊரெல்லாம் கத்தினவன் நான், என்னோட எல்லாரும் கத்தினா. இந்த சீட்டு குலுக்கி போடுவாங்கள்ல ஊர் பக்கம், தாயத்து அது எல்லாம் விளையாடுவாங்க சீட்டு குலுக்கி. அது மாதிரி நீ டீக்கு போறியா டீக்கு போறியான்னு சீட்டு குலுக்குனா இது ஒரு லீடர் பண்ணுற வேலையா சார்? 2 விஷயம் ராஜவேலு, எனக்கு அதெல்லாம் பார்த்தாவே எந்த கட்சிக்கு போறீங்கன்னு கேட்கறது இப்போ என்ன கேட்டீங்க, அது என்ன ரொம்ப அசிங்கமான விஷயமா? அது இல்லை. ஒரு முன்னாள் முதல்வர், அம்மா அடுத்த இடத்துல இருந்தவர், அவர் தலைமையில் இந்த இயக்கம் வலுப்பெறும், மீண்டிடும், அவர் மறுபடியும் முதலமைச்சராக வரணும்னு தானே முழக்கம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீ தாவேகாவுக்கு போவேன் திமுகவுக்கு போவேன்னு அவர் கேட்கலாமா? கேட்டதில் ரிசல்ட் என்ன வந்துச்சு அது தெரியுமா உங்களுக்கு? 80% தாவேகான்னு வந்துருச்சு. ஆமாம், லாஸ்ட்டாக அந்த ஆலோசனை 20% டிஎம்கேன்னு வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, இப்போ தாவேகாவுக்கு அவர் கூட இருக்கவங்களாம் நம்மகிட்ட வருவாங்கன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. இவர் வரலனாலும் இல்லை இவர் வரலனாலும் கவலை இல்லை. ஏன்னா அவரே சீட்டு போட்டு, அவரே சீட்டு எடுத்து, மாத சீட்டு வருஷ சீட்டு மாதிரி அதுக்கு தேய்மானத்தை உண்டு பண்ணி சந்தா இல்லாமல் எது இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டார். அவருடைய ஒரிஜினலாக இங்கே இருக்கவன் எங்கே போகிறான், இங்கே இருக்கவன் எங்கே வரான்னு அவரே காமிச்சு கொடுத்துட்டாரு. இது தேவையாது, செய்யலாமா இது மாதிரி? நீங்கள் தலைவராக மற்றவங்க நாங்கள்லாம் பார்க்குறோம், நீங்களே இப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணும்போது அந்த நம்பிக்கையை பலர் இழந்து விடுவார்கள். அன்றைக்கே பெரிய போராட்டமாக இருந்திருக்கு, அவர் சமாதானம் சொல்லி அது இது சொல்லிட்டார்ல, தை பிறந்தால் வழி பிறக்கும்,
அப்படின்ட்டு நைஸா அப்படின்ட்டார். அது என்ன அர்த்தத்தில் சொன்னாரோ, அந்த காலத்தில் தலைவர் தான் தை பிறந்தா அது இதெல்லாம் கொடுப்பாங்க, இலவச திட்டங்கள்லாம் அறிவிப்பாங்கள்ல, கரும்பு, வேட்டி சட்டை, அதெல்லாம் அதை சொல்லிட்டு போயிட்டாரோ என்னவோ. இவங்கெல்லாம் வேறு எதுவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் தை பிறந்தாலும் வெளியே பிறகுன்னா ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் தேசிய ஜனநாயக கூட்டிலேருந்து வெளியில் வரமாட்டார் சார். உதைச்சாலும் அங்கே தான் இருப்பார், அடித்தாலும் அங்கே தான் இருப்பார், அவமானப்படுத்தப்பட்டாலும் அங்கே தான் இருப்பார், கேவலமாக பேசினாலும் அங்கே தான் இருப்பார், யாரும் அப்ரோச் பண்ணலன்னா அங்கே தான் இருப்பார். அது என்னன்னே தெரியல, அது விட்டு வரமாட்டார். என்னுடைய அரசியல் கணிப்பது. அதனால் அமித்ஷாஜி வர்றப்போ மண்டே 2 பேர்த்தையும் கூப்பிடு 2 பேரையும் வர சொல்ல டைம் இல்லை அப்படின்னா 2 பேரும் சந்திக்கிறதுக்கு பழனிசாமி என்ன சொல்லுவார், அஸ்லாங்கஸ் பழனிசாமி அப்போஸ் பண்ணுற வரைக்கும் இவர் உள்ளே போக முடியாது. அப்போ அமித்ஷா கொஞ்சம் மிரட்டினார்னா பழனிசாமி வந்துடுவார். फाइल ले लो, पழனிசாமி का फाइल ले लो, ईडी फाइल ले लो, इनकम टैक्स फाइल ले लो, आपका फाइल எடுத்துருவா எல்லாத்தையும் அப்படின்னா கச்சா முச்சான் ஆடி போய் அவரும். அன்னைய தினம் வந்து இவர் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாரு, போக மாட்டார் அப்படிங்கிறாங்களே எடப்பாடி. யார் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி. அதான் இவர் கூட வரமாட்டேன்னு கொஞ்சம் முரண்டு பிடிச்சி பார்ப்பாரு சார். மூக்குனாங்கயிறு போட்டாச்சு சார் மாட்டுக்கு, இனி திமிராது. அது நம்ம ஊர் பக்கம்லாம் போடுவாங்கல்ல, பொங்கல்லாம் பார்ப்பீங்க. இப்போ பொங்கல் வருது இல்லை, மாட்டு பொங்கலில் பார்க்கலாம். மூக்குனாங்கயிறு பிஜேபி போட்டுடுச்சு, இழுத்தா வர வேண்டியதுதான். அங்கெல்லாம் தலையெல்லாம் ஆட்ட முடியாது, சேர முடியாது. அதனால் அவர் மாட்டிக்கிட்டார். 2 பேர்த்தையும் கூட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இவங்க வந்து தாவேகா கூட்டணியில் போவாங்க. இப்போ மீட்பு இயக்கம் வந்து அப்படி கழகமாக மாறுது. மன்னாரன் கம்பெனி போய் கூட்டணி போவோம், மன்னாரன் கூட்டணிக்கு போவார். மன்னாரன் கழகம் கம்பெனி ரிமூவ்டு. ஏங்க, ஏதாவது பல ப்ரெஸ்ஸை பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்காரங்களும் ஆகட்டும், ஒரு கட்சி ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா ராஜவேலு, அது டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் போய் பெரிய ப்ராசஸ்ங்க. அது 100 பேர் பக்கா மெம்பராக இருக்கணும், அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும், அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும், ஏகப்பட்ட கண்டிஷனுக்கு நீங்கள் பதில் சொல்லணும், அதுக்கு பின்னாடி யார் தலைவர்னு சொல்லணும், ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தப்பு இல்லாமல் இருக்கான்னு பார்த்து நோட்டரி பண்ணியிருக்கானான்னு பார்த்து கான்ஸ்டியூஷனை ஃபார்ம் பண்ணணும், சட்ட விதிகள்லாம் சொல்லணும், கட்சி இப்படி தான் கொண்டு போகிறேனான்னு சொல்லணும், இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எந்த கெடுதலும் வராதுன்னெலாம் எழுதணும். இதெல்லாம் பண்ணி ரிஜிஸ்ட் பண்ணாதான் கட்சி. அது தேர்தலில் நின்று பல இடத்துல ஜெயிச்ச பின்னாடி தான் ரெக்கக்னைஸ் ஆகும். இது ரெண்டுமே இல்லாமல் ஒருத்தனை பார்த்து கேட்டானா, தம்பி நீங்கள் ஜெர்மன் போயிருக்கீங்களா? போயிருக்கேண்ணே. அண்ணன் என்னடா அது நம்ம கேட்டோம் போய் சொல்கிறான். ஜப்பான் சார் 1 மாதம் இருந்தேன். என்ன சார் கேட்குறீங்க? ஜப்பானும் போயிட்டீங்களா? சைனா? அங்கே தான் சார் மெட்டீரியலே வாங்கிட்டு வரோம் போயிட்டு. நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க? வெளிநாடு சுற்றுறது தான் சார் என் வேலை. அப்படியா? மாட்டவே மாட்டாமல் போட்டிருக்கு. இஸ்ரேல்? அங்கே இருக்க சர்ச்சுக்கு தான் போக மாட்டேங்கிறேன். ஸோ உலகமே சுற்றிட்டீங்க, சிறப்பாக ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. அவங்க ஒரு பெரிய வேர்ல்டு மேப் இருந்தது நான் வீட்டில், வாங்க அப்படின்னு. இதுதான் ஆஸ்திரேலியா, இதுதான் ஆஸ்திரியா, இதுதான் வந்து இங்கிலாந்து, இதுதான் ஜப்பானு அப்படின்னு மேப்பில் காமிச்சானா. இது என்ன பயாஸ்கோப் காட்டுற வேலையா? உரிமை கழகம், உரிமை குழு யார் ஒத்துக்கிறது? அதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? போகிற போக்கில் ஒரு பேரை சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டா அது ஆயிடுமா? இந்த பக்கம் வழக்கம் இருக்குங்கிறாரு நிலுவையில். அது வேற. உரிமைக்குள்ள எப்படி நடத்துறீங்க வழக்கு இருக்கும்போது? அப்போ உங்களை நீங்கள் அதிமுகன்னு தானே சொல்லிக்கணும். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தானே சொல்லி போதுன்னு போச்சு எனக்கு. அதுதானே இருக்குது தேர்தல் ஆணையத்தில், சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் ஏன் தொண்டர்கள் மீட்பு குழு, தொண்டர்கள் இல்லாத குழு, தொண்டர்கள் ஓடுற குழு, தொண்டர்கள் படுக்கிற குழு, தொண்டர்கள் நிற்கிற குழு? என்ன சார் இது? ஐயோ விடுங்க ராஜவேலு, அவர் ஏதோ பண்ணிட்டு போகிறார் பாவம். எனக்கு அவரை தப்பாக பேசுகிறதுக்கும் ஒன்றும் சரியாக வரமாட்டேன். அம்மா எப்படி ஆட்சி நடத்துனாங்களோ அதே போல் மீண்டும் ஆட்சி அமையுங்கிறாங்க சசிகலா புத்தாண்டு. சசிகலா புஷ்பாவா? யார்? சசிகலா அவர்கள். அவங்க எங்கே இருக்கிறாங்க இப்போது? அவங்களுக்கு என்ன பேரில் இருக்காங்க அவங்க? இது எல்லாம் பரவாயில்ல. இவராவது மொத்தமாக மோசடி வேலை நடக்குதுன்னா சசிகலா தான், வேறு யாரும். ஒரே நாளில் கூட இணைக்கலாம், அதுக்கு வாய்ப்புலாம் இருக்குங்கிறாங்களே. நம்பிக்கையோடு இருக்கு, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்கிறாங்களே. 9 வருஷமா ஓடிட்டு இருக்கு சார் இந்த படம். இருக்கட்டும், மாறி மாறி ஒரே நாளில் கூட எங்களால் என்னத்தை இணைக்கிறது? நம்பிக்கை இருக்குங்கிறாங்க. ஐயோ, உங்க அக்கா பையன் தினகரனையும் இணைக்க முடியல.
தினகரன் இவங்களுமே இணைய மாட்டேங்கிறாங்களாம். இங்கே போய் என்னத்தை இணைக்கிறது? அவங்க அதை விட ஒரு காமெடி எனக்கு பார்த்தா தான் சிரிப்பாக வரும். திமுக நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவோம், திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், மக்களாட்சி இல்லை, இது மோசமான ஆட்சி, ஆகவே இதுதான் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதிமுக தொண்டர்களுக்கு. எல்லா பேச்சுவார்த்தையும் நடக்குது. லெட்டர் எழுதுன எங்ககிட்டயே பேசலை, ஒருங்கிணைப்பு கூட அமைச்சிட்டு அவங்கள தான் நம்பி போனோம். இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. இது யார்கிட்ட ஒருங்கிணைக்கிறாங்களோ, யார்கிட்ட பேசுகிறாங்களோ, என்ன பண்ணுறாங்களோ தெரியாது. நலிந்தோர் மெலிந்தோர் அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அங்கே விட்டா 5ஆவது ஆளும் கிடையாது. என்னவோ பேசிட்டு போகட்டும், பாவம், அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு ஏன் சார் நீங்கள் வேற நீங்கள் அம்மா ஆட்சி எப்படி இருந்ததோ அதே போல் ஒரு ஆட்சி அமையும்னு ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் வந்து யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க என்ன ஏதுன்னு செல்லூராஜ் சொல்ல, நமது முதல்வர் தொடர்ந்து முதல்வராக நீடிக்க வேண்டும்னா எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி. தர்மாக்கோல் எடுத்துகிட்டு போய் கடலில் விட்டது இல்லாமல் ஆற்றுல, அதை விட பெரிய விஞ்ஞானி இல்லை. சொந்த கட்சியில் இருந்துக்கிட்டு இருக்க முதல்வர் தொடர்ந்து முதல்வராக இருக்கணும்னா அப்போ நீ முக ஸ்டாலின் தானே சொல்கிறேன் முதல்வர். அதே மாதிரி தானே சீனிவாச அண்ணனும் சொன்னார், பெண்களையெல்லாம் திரட்டி மகளிர்களை திரட்டி மீண்டும் முதல்வராக ஸ்டாலின் முதல்வராக பாடுபடுவோன்றோம். அந்தாள் அங்கே இவனுங்க பண்ணுற காமெடியும் கூத்தும். அதனால தான் திமுக எங்களுக்கு எதிர்கட்சி தலைவராக பழனிசாமியே வேணும், இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்க கூட இருக்கணும்னு விரும்புது. அதை தான் உதயநிதி ஸ்டாலின் வெளியில் பேசிட்டு. அதிமுக விருப்பமனு 10,000க்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. என்ன வாங்கியிருக்காங்க? விருப்பமனு. முதல் நாள் அன்றைக்கி கூட்டமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காருல உள்ளார தலைமை கழகத்தில், அவனுங்கெல்லாம் பார்த்தா இவ்வளோ எரிச்சலோ வெறுப்போ இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் பழகிட்டமே நான் சும்மா இருக்கேன், இல்லைனா கேவலமாக பேசிடுவேன் அசிங்கமாக. என்னென்னு கேட்டிங்கன்னா, ராஜவேலு தாயாக தெய்வமாக மதித்து இவனுங்களுக்கு சோறுபட்ட தாய், வாழ வச்ச தாய். அங்கே இருக்க மேனேஜர்லேருந்து புடிங்கிலேருந்து எல்லோரும். ஒரு லேடி வந்து மனுவை வாங்கிட்டு, நான் ஜெயலலிதா பொண்ணு, நான் எங்கே இருந்தாலும் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு போகுது. அதுக்கு மனுவை கொடுத்து ஃபில்லப் பண்ணி கொடுக்குறானுங்க. அயோக்கிய பசங்க மனுவை கொடுக்குறானுங்க சார். அந்த மனு சார் ஆரம்பத்திலேருந்தே தலைவர் காலத்துலேருந்து மனு வாங்குறது பழக்கம். நானே உட்காந்து மனு வாங்கியிருக்கேன்னா மனு கொடுத்துருக்கேன். அம்மா பேரில் பணம் கட்டியிருக்கோம், என் பேரில் கட்டியிருக்கேன். அதில் உங்கள் பேர் என்ன? அந்த மனுவை வாங்குறப்பயே உங்களுடைய உறுப்பினர் அட்டை நம்பர் என்ன, உறுப்பினர் என்ன, நீங்கள் ரவுடியா கேடியா டெரரிஸ்டா நல்ல மனுஷனா எல்லாத்தையும் சொல்லி அண்ணா திமுககாரன் இல்லைனா பொதுமக்கள் ஒரு ஆள் திமுககாரங்களை போய் மனு வாங்குவாங்கங்க சொல்லுங்கள். வேறு கட்சிக்காரங்க போய் வாங்க மாட்டாங்க. கட்சிக்காரங்க அவனோட கார்டு நம்பரை சொல்லணும். இதை மனுவில் அப்பா பேர் என்ன, தாப்பனார் பேர். ஒரு கட்சிக்காரருக்கு அவங்க அம்மா எம்எல்ஏவாக இருந்தாங்க, அவங்க மதர் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க. அப்படி இருந்தால் அதை மென்ஷன் பண்ணணும். அப்போ அந்த லேடி என்னன்னு ஃபில்லப் பண்ணி கொடுத்துருக்கோம், இந்த அம்மா இப்படி கொடுத்துருப்பா சொல்லுங்க. அப்போ கட்சியில் என்ன பதவி வகிச்சிங்க, என்னவா இருந்தீங்க, போனீங்க, இந்த டீட்டெயிலாம் நீங்கள் மனுவில் சொல்லி ஆகணும் ராஜவேலு. அந்த மனு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஆள் மனு வாங்கும்பொழுது அவர் யாருன்னு தெரிஞ்ச பின்னாடி எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவீங்க? முதல் நாள் அன்றைக்கி மாவட்ட செயலாளர்கிட்ட கூப்பிட்டு நிறைய பேர் அனுப்புங்கண்ணா, கூட்டமாக தெரியணும் கேமராவுக்குன்னு. போக ஆளே இல்லைங்க. எவ்வளோ பேர் சொன்னீங்க? 10,000 பேர்னு சொன்னீங்கல்ல. இப்போது அது முதல்ல 25,000 பேர் போய் பாருங்கள். மோர் தென் 25,000 அப்படியே குறைஞ்சி 10க்கு வந்துடுச்சு. ஃபோர்ஸபுளாக போயிருக்கு. இது மாவட்ட செயலர் ஃபோன் பண்ணி கொஞ்சம் பேர் அனுப்பிச்சு பணத்தை கட்டி நீ மனு வாங்கிக்கோன்னு சொல்லி மனு வாங்கினது இதுதான் நடந்துச்சு. ஆகவே நான் சொல்கிற கேஸில் அவங்க யாருன்னா அம்மா பொண்ணுன்னு சொல்லும்போது மென்ஷன் பண்ணியிருக்கணும்ல. இதில் எப்படி சார் மனு கொடுக்குறது, எப்படி சார் மனு வாங்குறது சொல்லுங்கள் சார். நியாயமா சார்? அம்மா உயிரோடு இருந்தால் கொல்றதுக்கு சமம் சார். இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறேன் சார், அங்கே பேசிக்கிறேன். உங்கள்கிட்ட மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு மேடையாக போகிறேன், தமிழ்நாடு பூரா அங்கே பேசுகிறேன் நான். ஏன்னா இவனில் அம்மாவை இழிவு பண்ண இவனுங்களை விடுறதா இல்லை நான். அதான் வார். எனக்கும் பழனிசாமிங்க நடக்கிற யுத்தம் இது. இதில் இங்கே முதலமைச்சரோ திமுகவோ என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லை. இவங்க அவனை பாதுகாக்கட்டும், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணட்டும். நம்ம ரியல் வார் ஒரு நடக்க போகுது தேர்தல்னால் புகழேந்திக்கும் பழனிசாமிக்கும் தான் இருக்கும். தேர்தல் காலத்தில் பார்த்துக்கணும், நோ ப்ராப்ளம். இதே தெய்வம் மாளிகை, மயிரில் இருக்கு மாளிகை, ஏதாவது கெட்ட வார்த்தை பேச நினச்சிடாது. எவ்வளோ வேதனையாக இருக்குது நீங்களே நினச்சி பாருங்க. நீங்கள் எம்ஜிஆரையும் அம்மாவையும் அசிங்கப்படுத்தி என்னடா கட்சி வேணும் உங்களுக்கு? அதனால சாரசாரியாக போகிறாங்க. நேற்று ஜேசிடி பிரபாரம் வெளியே போகிறாரு. யார் இருப்பாங்கன்றீங்க? அந்த தலைமையை ஏற்றுட்டு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க ராஜவேலு. எனக்கெல்லாம் நீங்கள் வந்து என்னை கண்ட்ரோலே பண்ண முடியாது, அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ இல்லை. ஆஃபீஸை எட்டி வச்சுன்னு கேஸ் போடுறான் சார்.
நான் எங்கள் மேலே கிரிமினல் கேஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட் போட்டிருக்கு எஃப்ஐஆர். ஏன் நானும் இருக்கேன். அந்த ஆபீஸுள்ளார வந்து ஒருங்கிணைப்பாளர் டோரை நீ பூட்டி சாவியை வச்சுருக்கேன்னு அந்த டோரை உடைச்சதே தப்புன்ற. அப்போ அம்மாவை அசிங்கப்படுத்துறது எவ்வளோ கேவலம் தப்புன்றது மரமண்டைகளில் ஏறாதா சார்? அதுக்காக இந்த ஆள் மறுநாள் இது மாதிரி எனக்கு தெரியாதுங்க, இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆகிப்போச்சு, நிகழ்ச்சி ஆகிப்போச்சு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், அந்த மனுவை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருப்பானா சார் இந்த ஆள்? அங்கே போய் திருவள்ளூரில் நின்றுட்டு இவர் பெரிய புரட்சி தமிழர் வேறு பேர் வச்சுட்டானுங்க, பயங்கரமாக முழங்குறார். ஆவுன்னு 177 சட்டமன்ற தொகுதி கூட்டமாக ராஜவேலு. அங்கே முடியும் போது 170 பேர் இல்லை, எல்லாரும் பேச ஆரம்பிச்சோன்னே கலைஞ்சு போயிட்டான். தலையை நீ பார்க்குற 177 இல்லை, ஆனால் அது 177வது சட்டமன்ற தொகுதி கூட்டமாக. அதுக்கு பேர் இவன் வீர முழக்கம். பக்கத்தில் இருந்த மாவட்ட செயலாளர் தொப்புனு கீழே வந்துட்டான் மயக்கம் போட்டு. தெரியுமா அது உங்களுக்கு? ரமணா வந்து தூக்கி விடுறாரு. ஏன் சொல்லுங்கள்? அற்புதமான பேச்சு, அபாரமான பேச்சு. முத்தமிழர் வித்தகர் பேரறிஞர் அண்ணா மாதிரி அவ்வளவு பேச்சை கேட்டு சிபி சிட்டரஸ் மாதிரி, நாவலர் மாதிரி, காளிமுத்தண்ணன் மாதிரி, ஏன் கலைஞர் மாதிரி தலைவருடைய வீர உரை, அம்மாவுடைய வீர உரை, அது மாதிரி அதெல்லாம் முழுகிற மாதிரி இந்த உரை கேட்டு அவனால் தாங்க முடியல. ஆஹா, இப்படிப்பட்ட பேச்சாற்றல் மிக்க தலைவனை நான் பார்த்ததே இல்லைன்னு அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். போகிற இடத்துல அதிகமாக போயிட்டுருக்கு சார், கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ பாஜக, அதிமுக, தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ், இதுதான் இப்போ கூட்டணி இப்போ வரைக்கும் உறுதிப்படுத்துது. மேலும் சில அது அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை. இன்னும் மேலும் எந்த கட்சிகள் வரும்? உங்களுக்கு வந்து இந்த புத்தாண்டில் வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓட்டு இல்லாத கட்சியாக பார்த்து தேடி 3 கூட்டணி கட்சி சொல்கிறீங்களே. முதல்ல ஓட்டுருக்கா இந்த 3 கூட்டணி, 3 கட்சிக்கும். தமிழ்நாட்டில் இந்த 3 கட்சியும் தனியாக நின்று ஜெயிக்குமா பாருங்கள். தனியாக நின்று ஒரு இடத்துல ஜெயிக்குமா பிஜேபி? இன்னொரு கட்சி பாவம் நண்பர் என்னதுக்கு அவர் எரிச்சல் நம்ம கொட்டிக்கணும், அவரால் முடியுமா? ஏதாவது கவுன்சிலர் கூட முடியாது பாவம். அதுக்கு அடுத்தது ஒன்று, அவர் நைஸாக ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போயிட்டார், அவர் ஒரு தலைவராக இருக்கார். நீங்கள் அந்த 3 கட்சியை ஒன்றா சேர்த்து சொல்கிறீங்க. இப்போதைக்கு அதான் இருக்குது. இன்னும் மேலும் அது இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன, போனால் என்ன, வந்தால் என்ன, ஓட்டு வராது சார். எப்படி ஓட்டு வரும்ன்றீங்க? மக்கள் வீட்டு தான் வைப்பான், ஓட்டு வராது. களம் மாறிடுச்சு ராஜவேலு, களம் மாறிடுச்சு. அதான் அவங்க சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, திமுக கூட்டணியிலையும் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு, காங்கிரஸ் வந்து சில குரல்கள் எழுப்புது, ஆட்சியில் அதிகாரம் வேணும் அப்படின்லாம், அதனால் கூட்டணி மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. என்ன கூட்டணி மாறுமா? காங்கிரஸ் தான். அப்புறம் வந்து சில பேர் சொல்கிறாங்கல்ல, தாவேக்கா கூட நாங்கள் போகிறோம். நல்ல இப்போ கேட்டுட்டு வந்ததிலே சீரியஸாக ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய அறிவாற்றலுக்கு ரொம்ப நாள் அரசியல்வாதியாக நான் பயணித்த அம்மாகிட்ட ஒரு இராணுவ சிப்பாயாக இருந்து நான் பயின்ற அரசியல் தலைவர் அவரை பார்த்து, பேரறிஞர் அண்ணா பள்ளியில் பயின்று பெரியார் கொள்கைகளை கொண்டதில், தந்தை பெரியார் கொள்கைகளை கொண்டதில் சொல்கிறாங்க. காங்கிரஸ் இன்னும் 2 சீட்டை திமுக குறைச்சிட்டா கூட காங்கிரஸால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு காங்கிரஸ் தலைவர் இருந்தார் அழகிரி, தகராறே பண்ணார்ல முக ஸ்டாலின்ட்ட, அதிகமாக சீட்டு வேணும்னு சொல்லி. அப்பயே ஆட்சி இல்லாதப்பயே ஒரு தடவை பண்ணாங்க, அப்பயே வேலைக்காகலை சார். 40 நாடாளுமன்ற தொகுதிகள் முக்கியமா? 4 காலில் உட்காந்துருக்க நரேந்திர மோடி 2 கால் தான் வருது, மீதி 2 கால், ஒரு கால் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு கால் நிதிஷ்குமார். என்னைக்காவது கல்டுச்சுன்னா அன்னைக்கு ஆட்சி கவிழ்ந்துடும். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது போல் நீர் குமிழிகள் பதவிகள் எப்போ வேணாலும் உடைந்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்க நிலை தான் இப்போ நிலைப்பாடு. ஆகவே இந்த புட்டகோசி இந்த எலெக்ஷனை கட்டிக்கிட்டு காங்கிரஸுக்கு என்ன சார் ஆகணும்? அதனால் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அது இந்த கிணத்து தோலை மாதிரி இங்கே நாங்கள் ஒன்று கத்தும். அது ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் காங்கிரஸ் கத்துறது தான். நாங்கள் பெரிய கட்சி, இன்னொரு 4 சீட்டை கொடுங்க. ஏற்கனவே ஒரு சீட்டை, ஈரோடு சீட்டை எடுத்துட்டாங்க அவங்க, ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷனில். அதனால் வந்து ஒரு சீட்டை 2 சீட்டை கேட்டு வாங்கிக்கலாம், இல்லாமலும் போகலாம். இல்லை, அங்கே போனால் ஆட்சி அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியிருக்கிறாருல்ல தாவேகா தலைவர், ஆட்சி அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லியிருக்கிறாருல்ல. அவர் 1000 சொல்லிட்டு சார், விஜய் மேலே எனக்கு ஒன்றும் இல்லையே. இப்போ விஜய் கிட்ட தானே போயிட்டாரு, அதனால காங்கிரஸ் இல்லை சார் 1000 சொல்லி 1000 பேர் கூப்பிட்டாலும் இங்கே உங்களுக்கு ரியல் பொலிட்டிக்கல் அஜெண்டா சொல்லிகிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. என்னென்னு கேட்டால் ரியாலிட்டி இதுதான். எதுக்கு 40 எம்பி முக்கியமாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கறதுக்கு? இவங்க முக்கியமானு நீங்கள் சொல்லுங்கள். அதனால் பெரிய இந்தியா கூட்டணி வலுவிழந்துடும். 40 பேர் வெளியே போனால் என்ன ஆகும்?
ஆகவே இங்கே சும்மா கத்திட்டு இருக்காங்க சார் 4 நாளைக்கு. அதெல்லாம் ஒரு ஸ்டாலின் டாட்டா சொல்லி 2 சீட்டை கம்மி பண்ணிட்ட போனாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் போடுங்க. காங்கிரஸுக்கு இந்த 2 சீட்டு கம்மி பண்ணால் கூட ஒன்றும் வேலைக்காக. சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே வேணும். ஒரே முடிவில் தான் அதனுடைய தலைவர் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் இருப்பாங்க. அன்பு தலைவர் சோனியா காந்தி, மாற்று கருத்தே இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து போக முடியாது. அதுதான் அஜெண்டா. இவன் 100 கத்தினாலும் கிணத்து அவங்க கேட்க மாட்டாங்க டெல்லியில். அவங்களுக்கு இந்த எம்பிஸ் தான் சார் முக்கியம். டெல்லி பாலிடிக்ஸே புரியாமல் பேசிகிட்டு இருந்தா அதனால தான் அவர் கவலைப்பட மாட்டேங்கிறார் முதல்வர் ஸ்டாலின். இல்லை உங்களுக்கு திருமாவளவன் அவர் பார்ட்டு மிக முக்கியமான பார்ட்டு. நீங்கள் வந்து டிசைடட் ஃபேக்டர்ஸும் நிறைய ஓட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் அண்ணன். அந்த கூட்டணி ஓரளவுக்கு அங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு எதிர்ப்பாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிக்கப்பை எதிர்க்கிற அளவுக்கு மேலே தாவேக்கா வந்துருச்சு. அதிமுக இல்லை, அதிமுக போடலே இல்லை சார், அவுட்டு சார். அதிமுகன்ற ஒரு கட்சியே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க அந்த அணிக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. அதிமுகன்னு சொல்லாதீங்க, உண்மையான தொண்டர்கள் நாங்கள் இருக்கோம் அந்த கட்சியை காப்பாற்றுறது. சமீபத்தில் இப்போ ஒரு கருத்து கணிப்பு வந்துருக்கு, அதை பார்த்துருப்பீங்க. பிட்வீன் திமுக வெர்சஸ் தாவேக்கா தான் போட்டின்னு சொன்னேன். அன்றைக்கே சொன்னேன், ஆச்சரியமாக பார்த்தான் எல்லாரும். இன்றைக்கி அவனும் ஒத்துக்கிறான் தான் விஷயம். ஏன்னா அது விஜய் சொன்ன மாதிரி இதில் களத்திலே இல்லை ராஜா, உங்கள்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல பாஸ், நீ களத்திலே எல்லாம் வெளியில் இருக்கேன்னு அவர் சொன்னது தான் உண்மை. அதில் மாற்று கருத்து இல்லை. அது மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை, இப்போ கள்ள நிலவரம். ஆகவே அந்த கருத்து கணிப்பு யார் கொடுத்தாங்கன்னு நான் பார்க்கல. ஆனால் நம்பர் 1 ஸ்டாலின், நம்பர் 2 விஜய்னு அவங்க கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 3வது இருக்காராம். 4-5 பேர் ஓடினா என்ன ஆகும்? 1 2 3 4 5 ஓடுறவனுக்கு ஒரு நம்பர் கொடுத்தாகணும் இல்லை? அது மாதிரி பழனிசாமிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 3ன்னு. அங்கே ஒன்றும் இல்லை, போர்டில் ஒன்றும் இல்லை. ஆகவே அவர் நீண்ட நெடிய அரசியல் பயணம். ஆகவே அப்பா முதலமைச்சர், அப்புறம் அவர் முதலமைச்சர், இப்படி அதனால் அவர் நம்பர் 1ன்னு அங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று, இந்த 4-5 மாதத்தில் எதுவுமே நடக்காமல், எந்த தவறும் நடக்காமல் இந்த ஆட்சி சுத்தமாக ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். எங்கேயாவது ஒரு பெரிய தப்பு நடந்தது, பொள்ளாச்சி மாதிரி, எல்லாமே மாறிடும். தட் இஸ் அ ட்ரூ. அரசியல் களம் அப்படியே நிற்குதுலாம் நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த 4 மாதமும் திமுகவில் எந்த தவறும் நடக்காமல் அவங்க பார்த்துக்கணும். அது அவங்க இஷ்டம், பார்த்துக்கிட்டோம். நம்மளாம் நம்ம வேணாம் நான் சொல்கிறோம். இப்போ இதை போல் சொல்கிறதுக்கு செல்லூர்ராஜ் என்ன சொல்கிறாரு, சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சு அரசியல் வெற்றியை தீர்மானிக்க முடியாது, சினிமா கவர்ச்சிக்கு எப்பவுமே கூட்டம் கூடும், அமிதாப் பச்சன் வந்தால் கூட கூட்டம் கூடும். செல்லூர்ராஜ் வந்தாவே கூட்டம் கூடுது. அப்புறம் ஏன் சார் வராது கூட்டம் கூடாதா? அப்படியே பேசிட்டு அப்படியே வான் பண்ணுறாராம் யாரை? விஜய. ஹாய் இதான் என்ன, நீங்களும் சும்மா இருக்க மாட்டேன்றீங்க. அவன் நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்துக்கு போயிடுச்சு சார். அங்கே தர்மாகோர் வீரன் அங்கே தான் இருந்தார். பாலிவுட் ஹீரோ உதயகுமார் அங்கே தான் இருந்தார். எல்லாம் வச்சுக்கிட்டு தானே போச்சு. ராஜன் செல்லப்பாலாம் இருந்தீங்க, 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இதில் வீர முழக்கம் வேறாங்க காயடிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது சார். அவர் சும்மா பேசுகிறார். பேரறிஞர் அண்ணா சினிமா உலகத்திலிருந்து தானே வந்தார். அவர் எழுதிய வேலைக்காரியிலிருந்து எல்லாமே படிச்சிங்கன்னா அண்ணாவினுடைய எழுத்துக்கள், அண்ணாவினுடைய பேச்சாற்றல், அதுதான் சார் ஆட்சியில் அமர்த்தது 67. அதுதான் முதலீடு. அதுதான் பேரறிஞர் அண்ணான்னு சொன்னோம். நம்ம அண்ணாவிட இனி ஒருவர் பிறக்க முடியாது பேசுவதற்கும் எழுதுவதற்கும். அவரையும் சினிமா தான் அடையாளம் காட்டியது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவோடு ஒருங்கிணைந்தவர். பல பாடல்கள் மூலம் நல்ல கருத்துக்களை சொல்லி நாடு முழுவதும் இன்னைக்கு காற்றில் மறையாமல் அந்த குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவிலிருந்து வந்தார். மந்திரி குமாரி 2 பேரும் கதைவசனம், கலைஞர் கருணாநிதி, கதாநாயகன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். இது சினிமா உலகம்தான். நம்பர் 1 இருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில். இங்கேயே நம்பர் 1 இருந்தார் அரசியலில். அம்மாவும் நம்பர் 1 இருந்தாங்க சினிமாவில் கதாநாயகியா. இங்கேயும் அரசியல்லையும் முதலமைச்சராக ஒன்றார். பலரை SS ராஜேந்திரன் பலரை அடையாளம் காட்டியது. இந்த செல்லூர்ராஜ் சொல்கிற கவர்ச்சியா தெரியாமல் கேட்குறேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டது இந்த சினிமா உலகம். கவர்ச்சி வெங்காயம். உனக்கு மேக்கப் போட்டாலும் கவர்ச்சி வராது, நான் என்ன பண்ணுவேன்? அதனால் அவன் கவர்ச்சியை பற்றி பேசுகிறான் பைத்தியக்காரன். ஆகவே அது அல்ல. அப்படி சொல்கிறது மூலிமா நமது தலைவர்களை நம்மளே எங்கேயோ இழிவுபடுத்துகிறோன்னு இது ஒரு காங்கிரஸ்காரன் பிஜேபிக்காரன் சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது, தப்பு அது. ஆகவே திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த கருத்து கணிப்பு மிக சரியானது. 2வது இடத்தில் விஜய் இருக்கிறார். எப்பொழுது எப்படியெல்லாம் நிலைமை மாறும் என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. ராஜவேலுக்கு நன்றி, பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி சார். மீண்டும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.
கொஞ்சம் இந்த அம்மாவை பற்றி அசிங்கமாக பண்ணதுக்காக வார்த்தைகள்லாம் பயங்கரமாக விட்டேன். ஏன்னா மக்கள் பார்க்குற மக்கள் மன்னிக்கணும், என்னால் தாங்க முடியல. அவங்க தான் தெய்வம் எனக்கு. ஆகவே தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.